எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பதிவு 73, இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். பிஞ்சாய் பழைத்தேரும் ஆண்டாளை போலே அப்படின்னு ஒரு நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா? அதோட தொடர்ச்சி இது. பிஞ்சாய் பழைத்தேருன்றது பிஞ்சு ஆகி, பிஞ்சிலிருந்து அது என்னென்ன நடைமுறையா என்னென்ன ஆகணுமோ அதெல்லாம் ஆகி பழுத்தேனும்ன்றது. ஆண்டாளோட பாசுரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கணப்படியே இருக்காது. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அதை நான் சொல்றேன் பாருங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுகளில் வந்து பாட்டு ரொம்ப எளிமையாக இருக்கும், சாதாரணமாக புரியுற மாதிரி இருக்கும். ஆனால் இலக்கணப்பிழையே இருக்காது. இலக்கணப்பிழை இல்லாத நிறைய இடங்கள் நான் சொல்கிறேன் பாருங்க. அது மாதிரி நிறைய சயின்ஸு ஆண்டாளுடைய. இந்த 7 வயசு குழந்தை ஆண்டாள் இந்த திருப்பாவை பாடும்போது 7 வயசு குழந்தை. 7 வயசு குழந்தைக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கான்றது ரொம்ப ஒரு பிரமிப்பு தான். அந்த மாதிரி எப்படி முடியும்னு சொல்ல முடியாது பாருங்க. திருப்பாவையில் பாருங்க, அந்த வாரணமாயிரம் நாச்சியார் திருப்பதியில வாரணமாயிரம்னு ஒரு 10 பாட்டு. அதுல பாத்தீங்கன்னா, மத்தளம் கொட்ட வரிசங்க நின்றுவதோ முத்துடை தாமும் முறை சார்ந்த பந்தலுக்கு, அது வரைக்கும் அந்த பந்தலை சொல்றான். அங்க இருக்க அந்த கல்யாணம் அந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்குது? மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுவது சங்குவதற்கு, முத்துடை தாமம் முறை சார்ந்த பந்தலுக்கு. தாமம்ன்றது வந்து மாலை, முத்துடை முத்து மாலை எல்லாம் தூங்க முறை சார்ந்த முறையா செய்யப்பட்ட பந்தலுக்கு ஒரு கணவனை எப்படி கூப்பிடலான்றது நம்ம இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா, மைத்துனன் தம்பி எவ்வளவு அழகான ஒரு சொல்லாடல், எவ்வளவு அழகான ஒரு சொல்லு உபயோகப்படுத்திருக்காங்க பாருங்க. இந்த சொல்லாடல் அருமையான. புருஷனை வந்து அந்த காலத்துல பேர் சொல்லக்கூடாது, அவர்னு சொல்லக்கூடாது, இவரு சொல்லக்கூடாது, நிறைய இருக்கு இல்லையா? ரொம்ப அழகா சொல்லிட்டா பாருங்க, ரொம்ப ஈஸியா. மைத்துனன் தம்பி, தன்னோட மைத்தனுடைய தம்பி யாரு? மைத்தனுடைய தம்பி புருஷன் தான். அதை வந்து எவ்வளவு அழகா, மைத்துனன் தம்பி மதுசூதனன் வந்து கைத்தளம் பற்ற கனாக்கண்டை தோழினா. அவர் வந்து என்ன கையை பிடிச்சி சுற்றி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறத கனவு கண்டேன்றா. அதில் அதே மாதிரி திருப்பாவையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த 2வது பாட்டு, வையத்து வாழ்வீர்கள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேள்விரோ பார்க்கணும் கையத்து என்ற பரம்பரடி வாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம். நெய்யை உனக்கு கொண்டு ஊட்ட மாட்டோம், பாலை கொண்டு ஊட்ட மாட்டோம், நாட்காலே நீராடி 4 வேளை குளிச்சு மையிட்டு எழுதோம், அலங்காரம்லாம் பண்ணிட்டு வரமாட்டோம். 4 வேளை குளிச்சு அலங்காரம்லாம் பண்ணிட்டு உன்னை பார்க்கறது வரமாட்டோம். மக்களே நீராடி மையிட்டு எழுதோம், மதுரிட்டு நாங்க முடியும், செய்யாதன செய்யும். யார் யாரோ பெரிய பெரிய உனக்கு செய்தற்கரிய காரியங்கள்லாம் உங்ககிட்ட வந்து செய்யறாங்க இல்லையா? அதெல்லாம் செய்ய தெரியாது எங்களுக்கு. ஒரு ஆட்சியர் ஒரு பாமர ஜனத்தோட அந்த இதை எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. செய்யாதன செய்யும். அவங்க அது மாதிரி அவங்க செய்ய அந்த மாதிரி செயற்கரிய செயலெல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாது. தீங்குறளை சென்று ஓதும். தீங்குறல்ன்றது இந்த இடத்துல வந்து வேதம். வேதத்தை வந்து எங்களுக்கு சொல்ல தெரியாது. தீங்குறளை சென்று ஓதும். வேதத்தை வந்து எங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்காக வாயில வராது. தீங்குறளை சென்று ஓதும். ஐயமும்ன்றது வந்து ஐயமிட்டு ஒண்ணுன்றது வந்து நீங்க பிச்சை போடுறது. ஐயமும் பிச்சையும், எங்களுக்கு பிச்சை கேட்கறவங்களுக்கு பிச்சை போடுறதும், எங்ககிட்ட இல்லாத பொருளை பிச்சை எடுத்து வாங்கிக்கிறதும் எவ்வளவு அழகா பாருங்க. ஐயமும் பிச்சையும்ன்ற வார்த்தையை 2ஐயும் ஒன்னா சேர்த்து கொடுத்துருக்கா பாருங்க. பிச்சையும் போடுவாளாம், பிச்சையும் வாங்கி போலாம். அப்படின்னா அர்த்தம், இருக்கிறத வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேரு. இருக்கிறத வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது பேரு. பிச்சை நீங்க கொடுத்தா வாங்கி போலாம், இந்த பக்கம் பிச்சை போடுவாளாம், இல்லாதவங்களுக்கு பிச்சையை போடுவாளாம், இருக்கவங்க பிச்சையை வாங்கி போலாம். அதான் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. ஆந்தனைன்றதுக்கு 2 மீனிங் இருக்கு. ஆகுந்தனைன்றது தன்னால் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு அர்த்தம், அது எளிமையான அர்த்தம். ஆந்தனைன்றது வந்து நிந்தனையோட ஆப்போசிட் வந்து ஆந்தனை. நிந்தனைன்றது நிந்திக்கிறது இல்லையா? துர்ச்சொல் சொல்லி நிந்தனை பண்றது. நிந்தனைன்றது நிந்தா ஸ்துதின்னு தெரியும் இல்லையா? திட்டுறது. அதுக்கு ஆப்போசிட் வந்து புகழது. ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு என்று உகந்தேதோ ரொம்பாவாய். நாங்க அது மாதிரி இருக்கோம். எங்களோட முக்தி அடையிறதுக்கு, எங்களோட இந்த ஜீவாத்மா கடத்தேறதுக்கு வழி சொல்லுன்றத எவ்வளவு அழகான ஒரு பாட்டு பாருங்க, வையத்து வாழ்வீர்கள்ல. அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடு நாங்கள் நம் பாவிக்கு சாற்று ஆடினால் தீங்கிட்டி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உலக ஓங்கு பெரு சென்னல் கதிர்கள் பெருசு பெருசா அவ்வளவு பெருசு இருக்குமா. அதுக்கு நடுவுல கயல்ன்றது வந்து ஊடு. அது நடுவே ஊடுன்னா நடுவுல ஊடு, கயல்னா வந்து மீன், கயல் உலக. அதுக்கு நடுவுல மீன் வந்து பெரிய பெரிய மீன் வந்து உள்ளுக்குள்ள துள்ளிட்டு ஓடுறான். சேத்துல தண்ணி அதிகமாகவும் இல்லாத சேராவும் இல்லாத அந்த மீன், அந்த அது அந்த அலசம் பார்த்தீங்களா மீன், அதை சொல்ற எவ்வளவு அழகா வாட்ச் பண்ணிருக்கா பாருங்க. அது மாதிரி பூங்குவலை போதில் பொறுவெண்டு கண்படுப்ப
தேங்காதே புக்கிருந்தும் சீத்த முளை பற்றி, தேங்காதே புக்கிருந்தும் பால் தேங்காத சீத்த முளை பற்றி வாங்க குடம் நினைக்கும் வள்ளல் பெரும்பசுகள். நீங்க கறக்கவே வேண்டாம், பாத்திரத்தை வச்சீங்கன்னா வாங்குமா, பாத்திரத்தை வச்சீங்கன்னா பாத்திரம் வாங்கிக்குமா பாலை. அப்ப என்ன ஆச்சு, பால் கொட்டுதுன்னு அர்த்தம், தானா சுரந்து கொட்டுது மாட்டுக்கு. அவ்வளவு செழுமையா இருந்ததா மாடுகள்லாம். அதை எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுகள். மாட்டை கஷ்டப்படுத்தி பால் கறந்துக்கிறதே கிடையாது. கண்ணுட்டியை இந்த கண்ணுட்டியை அழுக்கு அந்த தோல் கண்ணுட்டியை எதிர வச்சுட்டு ஊசி போட்டு பாலை கறக்கிறதுலாம் கிடையாது. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுகள். நீங்க குடத்தை வச்சீங்கன்னா அதை தானா கொட்டுப்போம், கொட்டுற பாலை பிடிச்சிங்கன்னா போறோம், கறக்க வேண்டாம். அதான் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பு. என்ன மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து எவ்வளவு செழுமையான ஒரு தமிழ் யூசேஜ், எவ்வளவு கூர்ந்து கவனிச்சிருக்கணும். இல்லாட்டா இது மாதிரிலாம் எழுத முடியுமா? அது மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா ஆழிமழை கண்ணா, ஆழிமழை கண்ணால ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு, ஒரு சயின்ஸ், ஒரு தீரமே இருக்கு அதுல. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள், ஆழின்றது ஆழிமழை கண்ணான்றது வந்து திருப்பார் கடல்ல படுத்துட்டு இருக்க பெருமாளேன்ற அர்த்தம். ஒன்று நீ கைகரவேல், உன்னை பத்தி ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. ஆழியுள், ஆழின்றது இந்த இடத்துல ஆழின்றது வந்து கடல். ஆழி உள், ஆழிக்குள்ள போய், ஆழி உள் புக்கு முகந்து, கொடு ஆர்த்தேரின்னு வரும், அதை நம்ம மாத்தி படிக்கணும். ஆர்த்தேரி கொடுன்னு, புக்கு முகந்து ஆர்த்தேரி, ஆர்த்துன்னா உள்ள தண்ணிக்குள்ள பூந்து மொண்டு எடுத்துட்டு, ஆர்த்துன்னா அதாவது அட்டகாசமான்றமே, அதுதான் ஆர்த்து. மேலேறி, மேல போய், ஆர்த்து மேலேறி, கொடு ஆர்த்தேரி, கொடுன்றத பின்னாடி போட்டுக்கணும். ஆர்த்தேரி கொடு மொண்டு எடுத்துட்டு போய் மேல ஏறி வெளியில கொட்டுறதா எது, மேகம். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், கடல்ல வந்து வெயில் அடிக்கிறது, ஆவியாகி நீர் மேல போயிட்டு அந்த நீர் தான் மற்ற தரைக்கு வந்து மழையா பெய்யறதுன்றது நம்ம சொல்றோம். ஆனா அவ எப்ப சொல்லிடா பாருங்க, ஆண்டாள் 7 வயசு குழந்தைக்கு இந்த சயின்ஸ் எப்படி தெரிஞ்சுது? கடல்ல இருக்கிற தண்ணியை தான் மேகம் எடுத்துன்னு வந்து மேல கொண்டு வந்து நமக்கு கொடுக்கறதுன்றத எவ்வளவு அழகா சொல்லிடா பாருங்க. அதான் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்து ஆர்த்தியரி கொடு, கொடு ஆர்த்தியரின்னு இருக்கும் இதுல பாட்டுல. நம்ம கவிதைக்கு ஏற்ற மாதிரி பாடலுக்கு ஏற்ற மாதிரி இதை மாத்தி ஆர்த்து, ஆர்த்து அதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு ஆர்த்து மேலேறி, மேல போறது இல்லையா, அது ஆவி, தண்ணி வெயில் பட்டு ஆவியாகி மேல போறது இல்லையா, ஆர்த்து மேலேறி கொடு, எங்க இல்லை தேவையோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் கொடு, அதுதான் கொடு ஆர்த்தியரி. எவ்வளவு அழகா சொல்லிடா பாருங்க. தண்ணி பூமி ஆவியாகி பூமிக்கு தண்ணி வருதுன்றது அந்த பொண்ணுக்கு 3 வயசுலயே தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊழி போல், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் சந்தறிந்து தாளாதே, ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, ஆழி போல் மின்னி, ஆழின்னா சக்கரம், அது மின்னும் சக்கரம் மாதிரியும், நின்றறிந்து வலம்புரி போல் நின்றறிந்து, வலம்புரி சக்கரத்துல ஊதினம்னா எக்கோ ஆகுமா, அது வந்து அண்டசராசரம் பூரா கேட்குமா. அந்த சங்குல பெருமாளோட சங்குல எடுத்து ஊதினோம்னா, பாஞ்சசங்கத்தை எடுத்து கிருஷ்ணன் ஊதினார்னா அந்த சராசரத்துக்கும் அந்த இது எக்கோ கேட்குமா, அந்த அந்த சங்கோட எதிரொலி. அதுதான் இங்க சொல்ற. என்ன ஏதோ சொல்ல வந்தேன் விட்டுறேன் இதுலயே. அந்த மாதிரி அந்த சங்கு எதிரொலிக்குமா, அதுதான் இங்க சொல்ற. ஊழி முதல்னு ஒரு உரும்போல் பேய் எடுத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றறிந்து தாளாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல். தாளாதே சார்ங்கம்ன்றது வந்து பெருமாள் கையில் இருக்க அம்பு. அந்த அம்பு வந்து என்னன்னா, பெருமாள் இருக்க அம்புக்கு இருக்க ஒரு பெரிய விசேஷமான குணம் என்னன்னா, அம்புல ஒரு அம்பு விட்டாருன்னா அதுல வந்து நூற்றுக்கணக்கான அம்புகள் உருவாகி போகுமா, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அம்புகள் உருவாகி வெளியே போகுமா. அதுதான் இந்த இடத்துல சொல்றான். ஆழிபோல் நின்று அதிர்ந்து, ஆழிபோல் நின்று அதிர்ந்து, ஆழிபோல் நின்று அதிர்ந்து தாளாதே சார்ந்தம் உதிர்த்த சரமழை போல். சார்ந்தத்திலிருந்து அந்த ஒரு அம்பு விட்ட உடனே லட்சக்கணக்கான அம்பு விழுது, உதிர்த்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திராய், மழையை சொல்றா, வாழ உலகினில் பெய்திராய். அது மாதிரி நூற்றுக்கணக்கான சரங்கள் வந்து பூமியை நோக்கி வந்ததுன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி மழை கொட்டுற மாதிரி இருக்குமா. சாரங்க இந்த பெருமாளோட சார்ந்தம்ன்ற வில்லுல இருந்து வர அம்பு வந்து மழை, அந்த மழை பெய்யற மழை துளிக்கு அதை ஈக்குவலா சொல்றான். எவ்வளவு அழகா கற்பனை பாருங்க. அது மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து திருப்பாவையில அள்ளி கொட்டி கிடக்கு. அதனாலதான் அது வந்து வேதங்களின் வித்துன்னு ராமானுஜர் சொன்னது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பாவையில ஆழிமழை கண்ணா சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாரிமலை மொழிகள்,
மாரிமலை முழைஞ்சல் வன்னி கிடந்துருங்க. 7 வயசு பொண்ணு ஒரு காட்டுல இருக்க சிங்கம் எப்படி இருக்கு, முழைஞ்சல்ற டென்னு பாருங்க. அதாவது உள்ள போயிட்டு வெளியில போட முடியாது, அதே தான் வழி. சின்னதா அப்படி ஒரு சின்ன கேவ் மாதிரி இருக்கும். சிங்கம் அதுலதான் படுத்துட்டு இருக்கும். சிங்கம் அதான் சிங்கம் இருக்கிறதுக்கு பேர் டென்னு பேரு. அதுதான் மாரிமலை முழைஞ்சல்னா அதுதான் மாரி. மழை காலத்துல மலைகள்ல இருக்கிற முழைஞ்சல்ன்றது அந்த இது முழைஞ்சல் மண்ணி கிடந்துருக்கும். அதாவது நல்லா தெரியாத அப்படியே அட்டகாசமா தூக்கிட்டு இருக்கும். மழை காலத்துல வந்து சிங்கம் மழையில வெளியில வரவே வராது. ஈரம்லாம் இருந்ததுனாலே பெரும்பாலும் அதுல நடக்காது. மிருகங்கள் வந்து ஈரம் இருந்ததுன்னா அந்த ஈரத்துல நடக்காது பெரும்பாலும். அதாவது தேவைப்பட்டாதான் போகும். யானை கூட சரி, தரையில ஈரம் இருந்துன்னு நீங்க அதிகமா காலை வைக்காது, அப்படியே இருக்கும். அப்படி இப்படி சுத்தின்னு போகும். இல்ல தேவையா இருந்தா போக தெரியும். குளிக்க தனக்கு உடம்பு சூடாச்சுன்னா குளிக்கிறது அதெல்லாம் பண்ணும். ஆனா மழையில வந்து நனையிறதுன்றது வந்து மிருகங்களுக்கு பிடிக்காது, ஓடி போய் ஒளிஞ்சிடும். அதான் மாறி மழை காலத்துல மலை முழங்கில் மலையோட அந்த புகையில மண்ணி கிடந்துருங்கும். அந்த சிங்கம் மட்டும் 6 மாசத்துக்கு சாப்பிடுமோ, 6 மாசத்துக்கு அந்த சாப்பிட்டு வயத்துல இருக்கிறத வச்சுட்டு அப்படியே பட்டி கிடக்கும். அப்படியே தூங்கின்னு கிடக்கும், உடம்பு அசைக்காத உள்ளுக்குள்ளேயே மண்ணி கிடந்துருங்கும். சீரிய சிங்கம், அதாவது பொல்லாத சிங்கம், அறிவுற்று, அதாவது தன் மழை காலம் போயிடுத்து பசி எடுக்க ஆரம்பிச்சுட்டு உடனே நம்ம தூங்கி முடிக்கிறோம் பார்த்தீங்களா. அறிவுற்றுன்ற வார்த்தைய எவ்வளவு அழகா யூஸ் பண்ண பாருங்க. தூங்கிட்டு இருக்கும்போது முடிக்கிறோம் பார்த்தீங்களா, தன்னுடைய உணர்வு நம்மளுக்கு வருது பார்த்தீங்களா, அதைத்தான் அறிவுற்றுன்ற. தூங்கிட்டே இருக்கும்போது தூங்கி முழிக்கிறோம் இல்லையா, முழிக்கும் போது தன்னோட சொரணை தெரியுது, நம்ம நினைவு வருதுன்றமே, அதைதான் அறிவுற்றுன்ற. எவ்வளவு அழகான சொல்லாடல் பாருங்க. அறிவுற்று, அதுக்கு வந்து அந்த தூக்கம் போய் கலைஞ்சு தன்னோட பழைய நினைவுகளோட வந்து எல்லாம். அதுவே தூக்கமே உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க தூங்கும்போது ஒண்ணுமே தெரியல, முடிச்ச அப்புறம் தூங்கத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. அது எப்படி, அது எவ்வளவு கஷ்டம். அது நடுவுல வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து உங்களை ஒண்ணுமே இல்லாம, இதெல்லாம் தெய்வ செயல் தானங்க தூக்கம்ன்றது. நடுவுல கொஞ்ச நேரம் ஒரு நாள்ல வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் உங்களை ஒண்ணுமே இல்லாத செயல்படாத மரக்கட்ட மாதிரி உயிரற்ற உடல் மாதிரி ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் உங்க நினைவை உங்க மனசுல கொடுத்து நீங்க முழிச்சுட்டு அதுக்கு முன்னாடி நடந்தது என்னைக்கோ நடந்தது எல்லாம் நீங்க சொல்றீங்க, அதை உங்களால கவனம் வச்சுக்க முடியுதுன்னா இந்த ஒரு அற்புதமான செயலை வந்து தெய்வ செயல் இல்லாத எப்படி முடியும். தெய்வத்தோட எவ்வளவு பெரிய இந்த இந்த நம்ம மனித உடலுக்கு வந்து தெய்வம் கொடுத்துருக்க எவ்வளவு பெரிய கூட அந்த அந்த ஒரு மறுபடியும் மீண்டு எழுதல். ஒவ்வொரு தரமும் நம்ம ராத்திரி படுத்து காத்தால எழுதுக்கும் போது செத்துட்டு மறுபடியும் பழகிற மாதிரி தான். அதுதான் சொல்றா, அறிவுற்று தீ விழித்து கடல எல்லாம் நெருப்பு பொங்கறதான். ஏன்னா பசி, வயத்த பசி சிங்கத்துக்கு. சிங்கம் வந்து மழை காலத்துல பட்டி கிடந்துட்டு வெளியில வந்து வரதான் அதுக்கு. அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க. வேரின்றது என்ன தெரியுமா உங்களுக்கு? பிடரி இருக்கு பாத்தீங்களா, சிங்கத்தோட பிடரி, அதுல இருக்கிற அந்த முடி வேரி மயிர் பொங்க. அது வந்து அப்படியே குத்துக்காலிட்டு நிக்கிறதான் அந்த முடியெல்லாம். அப்படியே அந்த பசி கண்ணெல்லாம் நெருப்பு பத்திக்கிறது. அப்பா ஏதாவது சாப்பிடணுமேன்னு அப்படியே அப்படி துடிக்கிற அந்த இது வேரி மயிர் பொங்க. எப்பாடும் பேர்ந்துதறி சோம்பல் முறிக்கிறது. அப்படியே நம்ம எழுந்த உடனே அப்படியே கை கால ஒரு முறுக்கு முறிக்கிட்டு அப்படி பண்ணுவோம் பாருங்க, அது மாதிரி சிங்கம் பண்றதான். எப்பாடும் பேர்ந்துதறி பேர்ந்து அந்த அந்த சோம்பலை முறிச்சுட்டு மூரின்றது என்ன தெரியுமா? மூக்குல இருக்கும் பாத்தீங்களா 10 15 முடி, அது பேர் தான் மூரின்னு பேர். அந்த மூக்குல 2 சைடுல இருக்க முடி அப்படி வாய் அப்படி அசைச்சதுன்னா அந்த முடி அப்படி நிமிர்ந்துடும், அப்படி இதோ வரும். மூரி நிமிர்ந்து, என்ன நிமிர்ந்து பளிச்சு நிமிர்ந்து, மூரி நிமிர்ந்து புறப்பட்டு போதரும் மாப்பிள்ளை. புறப்பட்டு போறதான் வேட்டையாடுறதுக்கு. போய் போனா நீ உன் கோயில் போந்து உன் கோயில் இங்கனே போந்தேறி உன் சீரிய சிங்காதனமும் வந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளியலோ ரெப்பாவாயின்னு அந்த பாட்டு பிடிக்கும். அந்த அந்த சிங்கம் எழுந்து வெளியில வர்றத பெருமாளை வந்து ராத்திரி எழுப்பும்போது காத்தால பெருமாள் வந்து கோயில்ல அவரோட கோயில் சன்னதியில வந்து சேர்றதுக்கு இவன் எழுப்பி கூப்பிடுறாளாம். அதுக்கு வந்து சிங்கத்தோட இதை உதாரணத்துக்கு சொல்லிட்டா, ஒரு 7 வயசு பொண்ணு சிங்கத்தை வந்து இந்த அளவுக்கு வாட்ச் பண்ண முடியுமா? சிங்கத்துக்கு 10 அடி 15 அடி தூரத்துல நீங்க வெயிட் பண்ணி பார்த்தாதான் இதை நீங்க கரெக்டா வாட்ச் பண்ண முடியும். அது வாட்ச் பண்ணாலும் அந்த ஒரு அசைவையும் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஒரு நல்ல கைதேர்ந்த வேட்டைக்காரனாலேயே சொல்ல முடியாது. சிங்கம் வந்து மழை காலத்துல படுத்து இருந்துட்டு பசியோட வெளியில இருந்து வரத இந்த மாதிரி ஒரு வர்ணனையா அவருக்கு ஜோடிக்கே தெரியாது. இப்ப நான் சொன்னப்புறம் அது ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு நம்மளுக்கு தோணும், அது வேற. ஆனா முடியவே முடியாது. அது எப்படி ஆண்டாளால முடிஞ்சது? அதுதான், அதனாலதான் ஆண்டாள் வந்து ஆண்டாளோட பாத்திரங்கள் அனைத்தும் வேதங்களின் வித்துன்றதான். அதனால ஆண்டாள் பாத்திரத்தை ஆண்டாள் பாத்திரத்தை படிச்சீங்கனாலேயே உங்களுக்கு திவ்ய பிரபந்தம் முழுசா படிச்ச மாதிரி அர்த்தம். ஒரு அதுக்கு ஈக்குவல் அது. ஆண்டாள் பாத்திரம் 30 நம்ம படிச்சுக்கணும், 30 படிச்சுக்கணும்.
ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு புரியவும் புரியும். அர்த்தம் வந்து ஒரு கஷ்டமாலாம் இருக்காது. எளிய தமிழ்ல. அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல பெரிய வில்லாதி வில்லனா இருக்கணும். வில்லனா இருக்கலாம். ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். அது பெருசு இல்ல. ஆனா நீங்க சொல்ற எதுல இருக்கவங்களுக்கு புரியணும். புரியுற மாதிரி சொல்லணும். அவங்களோட லாங்குவேஜ் என்ன அதுல நீங்க சொல்லணும். நீங்க பெரிய பெரிய லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சில்ல. அங்க இருக்கிற லோக்கல் லாங்குவேஜ் தெரியாது. நீங்க போய் அவங்க கிட்ட என்ன பேச முடியும்? அந்த ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? அவங்களுக்கு எந்த டேஸ்ட்? அந்த டேஸ்ட்டை நீங்க நினைக்கிற விஷயத்த அவங்க டேஸ்ட்டை நீங்க கொண்டு போய் கொடுக்கறது தான் ஒரு அற்புதமான செயல். அதுலதான் உங்களோட திறமை ஒழிப்போம். ஆண்டாள் இதை பண்ணிருக்கா. 7 வயசுல பண்ணிருக்கா. 7 வயசுல இந்த பாட்டை பாடியிருக்கா. அதை பண்ணியிருக்கா. இந்த அதனால்தான் ஆண்டாள் திருப்பாவை ஆண்டாளுடைய இது வந்து எல்லாரும் ரொம்ப மிகவும் போட்டிருக்கு. இது இது மாதிரி இல்லை. நான் ஒரு 2 3 பாட்டு தான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டாளோட பாட்டு எல்லாத்துலயுமே நீங்க இன்னும் கொஞ்சம் உத்து கவனிச்சோம்னா நான் இதெல்லாம் சரியா எடுத்து வச்சுக்கல கையில. அதெல்லாம் நம்ம அந்த 30 பாட்டையும் படிச்சு எடுத்து வச்சோம்னா எத்தனையோ விஷயம். ஆச்சாரிய திருமொழியிலேயே அப்படிதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆண்டாளுடைய இது வந்து இப்படி அப்புறம் ஆண்டாளை கூட்டிட்டு வரேன் பெரியாழ்வார் கூட்டிட்டு வர ஒரே அந்த வல்லபரேவன் ராஜா. அந்த ராஜா வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி தரான். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஸ்ரீரங்கம் வர வரைக்கும் பந்தல் போட்டு தரான். ஸ்ரீவில்லிபுத்தூர் எங்க இருக்கு, ஸ்ரீரங்கம் எங்க இருக்கு பாத்துங்க. வர வரைக்கும் இவங்க நடந்து வர வழியில பந்தல் போட்டு கீழே வந்து பூமெத்தை பூவை இறைச்சி கீழே நடந்து வர்றதுக்கு பூமெத்தை போட்டு ஆண்டாளுக்கு கூட்டிட்டு வரான். என்ன பெருமாள் அடையுது வர ஆண்டாள் அப்படியே கூட்டிட்டு வர. பெருமாளை கூட்டிட்டு வந்த உடனே ஆண்டாளை கூட்டிட்டு உள்ள வர. அந்த ஆரியப்படால் தாண்டி கொஞ்சம் உள்ள போறா. போகும்போது அவ கிட்ட போகும்போது பெருமாள் சன்னதி கிட்ட போகும்போது நிறுத்திடுறா எல்லாரையும். எல்லாரும் நின்றுடுறா. ஆனா ஆண்டாள் மட்டும் போயிட்டே இருக்கா. அப்படியே எல்லாரும் நின்றுடுறா. அத்தனை பேர் எல்லாரும் முன்னிலையிலையும் அவங்க அப்பா பெரிய எதிரியே பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் மற்ற எல்லாரும் வந்து அங்க சூழ்ந்து பெரிய ஊரே சூழ்ந்துருக்கு. ஆண்டாள் கல்யாணம் பண்ணி போறான்னு ஊரே ஜெகஜோதியா இருக்கு. அவ்வளவு பேர் கண்ணெதிர அத்தனை பேர் பார்க்கும்போது அப்படியே நேரா கருவறைக்குள்ளேயே போறாங்க. நேரா கருவறைக்குள்ள போய் அப்படியே அந்த ரங்கநாதர் கிட்ட அப்படியே போய் எப்படி ஜோதி ஐக்கியமாயிட்டா மறைஞ்சிடுறான். அது ஆண்டாள் வந்து அந்த ஆண்டாள் மாலையோட கல்யாண பெண் மாதிரி அவளை அலங்காரம் பண்ணி அவ்வளவு அலங்காரம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெருமாள் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு கூட்டு வரா. எல்லாம் பெருமாள் எந்த ரூபத்துல வருவார் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு கூட்டு வர சொன்னா அவர் சொல்லிட்டா கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டா கூட்டு வந்துட்டார். கூட்டு வந்த உடனே ஆண்டாளுடைய மனசுலயே அவர் பூந்துடுறார். என்ன பண்ணணும்ன்ற ஆண்டாள் என்ன பண்ணணும்ன்ற அந்த கட்டளையை ஆண்டாளுக்கே கொடுத்துடுறார். ஆண்டாளுக்கு மனசுல சொல்லிடுறார். ஆண்டாளுக்கு ஒண்ணு அவன் நிலையே தெரிய வந்தா எல்லாரும் நின்றுட்டாங்க. அதுக்கு மேல தாண்டி போக கூடாது கருவறையில. ஆனா இவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க. போய் அப்படியே பெருமாள் கூட ஜோதியா ஆயிடுச்சு. இது ஆண்டாளுடைய கதை. நாளைக்கு இன்னொரு பதிவுல சந்திப்போம். தேங்க்யூ.